ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் 2ல எது சார் 2 மார்க் எது சார் 3 மார்க் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் 2ல இருக்கக்கூடிய ஆல் 2 மார்க்ஸ் எது சார் 2 மார்க்ஸ் எது சார் 3 மார்க்ஸ் அப்படிங்கிறதே நிறைய ஸ்டூடெண்ட் தெரியாமல் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்போ சாப்டர் 2ல எது சார் 2 மார்க்கு? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்துடலாம். இப்போ எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.5. ஓகே, எக்ஸசைஸ் 2.5ல கொஷின் நம்பர் 2,7,6. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 2.6ல கொஷின் நம்பர் 2. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7ல கொஷின் நம்பர் 3,6,5,4. ஓகே, எக்ஸசைஸ் 2.8 10,3,2. ஓகே, எக்ஸசைஸ் 2.4ல கொஷின் நம்பர் 7ல சப்ஸ்டிஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 2 மார்க்லேயே வந்துட்டு எக்ஸாம்பிள் சம்மி எதெல்லாம் கேட்பாங்க, எதெல்லாம் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.15. example 2.15, example 2.14, exercise 2.8. so sorry, example 2.27, 2.32, 2.33, 2.34, 2.35 and 2.36. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்கில் வந்துடும். ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே 2 மார்க்குக்கு உண்டான கொஸ்டின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த சாப்டர்லேயே வந்துட்டு 2 மார்க் தனி 3 மார்க் தனியாக செப்பரேட்டாக பிரித்தாச்சு. அடுத்தது 5 மார்க் போயிடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸும் சொல்லிட்டேன்னா கவனிங்க. நெக்ஸ்ட் அடுத்து நான் 5 மார்க் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ அந்த 5 மார்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவு எது சார் 5 மார்க்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 2.5. ஓகே, இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.5ல கொஷின் நம்பர் 2,7,6. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 2.6ல கொஷின் நம்பர் 2. அடுத்தது எக்ஸசைஸ் 2.7 கொஷின் நம்பர் 3,6,5,4. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8. எக்ஸசைஸ் 2.8ல கொஷின் நம்பர் 10,3,2. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.4 கொஷின் நம்பர் 7ல சப்ஸ்டிஷன் நம்பர் 2. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் என்னென்ன சார் 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் வரும். ஓகே, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.15, 2.14, 2.27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, 2.32, 2.33, 2.34 and 2.35, 2.36. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ அப்போ இதுதான் சார் செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவு இதை மட்டும்தான் சார் 5 மார்க்கில் வரும். ஓகே, அது இல்லாமல் அடிஷ்னலாக அந்த ஸ்டேட் அண்ட் ஃப்ரூட் ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டி, ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 மார்க் சொல்லிட்டேன் இல்லையா? 2 மார்க் சொல்லிட்டேன். பட் ஆனால் இன்னும் என்ன சொல்லலை, 3 மார்க் சொல்லலை இல்லையா? ஓகே, கவனிங்க. ஸோ 3 மார்க் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. 3 மார்க்குன்னு மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். செகண்ட் யூனிட்டில் 3 மார்க்ஸ் எது சார் கேட்பாங்க?
நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸைஸ் 2.4 ஓகே. எக்ஸைஸ் 2.4ல் கொஸ்டின் நம்பர் 4,3 ஓகே. எக்ஸைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 3, 9, 5, 10 and substitution number 2 ஓகே. 4, 6, 2 ஓகே. அடுத்தது எக்ஸைஸ் 2.6. எக்ஸைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 1, 3, third substitution and fifthல substitution number 2 okay. and exercise 2.7ல question number 4. exercise 2.7ல question number 4 okay. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவு இதுதான் சார் உங்களுக்கு தேவையான 2 மார்க் அண்ட் 3 மார்க் ஓகே. ஸோ அப்போ நான் இதில் வந்துட்டு நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்கும் நான் சொல்லிட்டேன்னா ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் எதெல்லாம் சார் எக்ஸாம்பிளில் 3 மார்க்ஸில் கேட்பாங்க ஓகே. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.17, 2.13, 2.16, 2.21, 2.7, 2.14, 2.4 ஓகே. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க். ஆனால் ப்ளூ பிரிண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால யாருக்குமே 2 மார்க் எது 3 மார்க் எதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. அதனால தான் அனலைஸ் பண்ணி நானே பிரிச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்டை இது கொஞ்சம் நோட் பண்ணிக்குவாங்க ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.